கர்நாடகாவிலே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வனத்துறையினரால். அந்த செப்பல் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் கூட பிக்கலைங்க. ஒரு அவைச்சப்பல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த அவர் விட்டு வருது. ஆட்டுக்குள்ள போறவங்க கொஞ்சம் அந்த கூட மண்ணு ஆயிட்டு இருக்கும். அந்த செருப்படி புத்தம் புதுசா இருக்கு. அதாவது இவங்க இதை பார்க்க தெரிஞ்சுனாக்கா இவங்க செய்த தவறு தப்பிப்பதற்காக கர்நாடக அரசுக்கு இவங்க கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக போனவங்க ஒரு பாறையில படுத்து தங்கியிருக்காங்க. என்ன மாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு 2 மாடு காணாமல் போனது உண்மைதான். அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ தங்கியிருக்கிற சூழல 2 வாகனங்கள்ல 2 ஜீப்ல வந்துட்டு இவங்க வந்திருக்காங்க ஃபாரஸ்ட் ஆபீசர். அது 2 ஜீப்ல வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒருத்தர் ஷூட் பண்ணாலும் ஒருத்தர் தப்பிச்சு ஓட்டுக்கிறாப்ல. அவர் தப்பிச்சு போனது நல்லதா போச்சு. அவர் மட்டும் தப்பிக்காம இருந்திருந்தால் இந்த 4 பேரும் கொண்டு ஆத்துல போட்டிருப்பாங்க. எங்கேயாவது எரிச்சுதான் தெரிஞ்சிருக்காரு காட்டுக்குள்ள. பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் பார்வையிட்டு விசாரிச்சேன். அதே சமயத்துல இறந்து போனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சந்திச்சு கிட்டத்தட்ட நேற்று முழுக்க அங்கதான் இருந்தோம். இன்னைக்கு இது வரைக்கும் அந்த விவகாரத்தை பத்தி யாருமே பேசல. செய்திகள், ஊடகங்களும் எதுலையுமே வரல. ஆனால் எனக்கு நேற்று அந்த ஊரை சேர்ந்தவர் ரகசிய தகவல் கொடுத்தாரு. எனக்கு வீரப்பனாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட கர்நாடக நாடு காவல்துறை அதிகாரிகளுடைய படங்களை வைத்து மாலை போட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 14. வீரப்பனுடைய விவகாரம் அதுவுமே அங்க ஒரு பெரிய பேசு பொருளா இருந்திருக்கும். ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தப்பட்ட வழக்குல இருந்து வீரப்பனுடைய ஆளுமை, அந்த வீரப்பனுடைய ஆளுமைங்கிறது காட்டு பகுதியில சத்தியமங்கலம் காடு தொடங்கி கர்நாடகா வரைக்கும் 3 மாநிலங்களுடைய காட்டுப்பகுதி வீரப்பன் கையில இருந்தது அப்படின்னு. இந்த விவகாரங்களுடைய பிரதிபலிப்பு இந்த சம்பவத்துல இருக்கா? இதை நிறையவங்க தமிழ்நாட்டு தலைவராகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாம் பேச தயங்குறாங்க. நான் உங்களுக்கு வெளிப்படையா போட்டு உடைக்கிறேன். இதுதான் உண்மை. நீங்க கேட்ட சம்பந்தம் இருக்கு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய பெங்களூரு கோபி ஏகாம்பரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகாவிலே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வனத்துறையினரால். இந்த சம்பவம் தமிழ்நாடையே உலுக்கிக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. திரு கோபி ஏகாம்பரம் அவர்களிடம் இந்த சம்பவத்தினுடைய உண்மை பின்னணி குறித்தும், அந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த குடும்பத்தினருடைய பார்வை குறித்தும், அவர்களுடைய ஆற்றாமை குறித்தும் விரிவாக கேட்டறிவோம். அண்ணா வணக்கம். 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 நான் சொன்னது போல அந்த கர்நாடக நலமா இருக்கேங்கண்ணா. ஒரு குடும்பத்தினருடைய 3 குடும்பங்களுடைய அந்த துயரத்தை நேரிலே சென்று பார்த்தீர்கள். முதலில் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது? இந்த 3 தமிழர்கள் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? எதற்காக வனத்துறை அவர்களை சுட்டு இருக்கிறாங்க? என்ன காரணம் சொல்றேன்? நான் இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே சம்பவ இடத்துக்கு நேரடியாக விரைந்து சென்று அந்த மக்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் பார்வையிட்டு விசாரிச்சேன். அதே சமயத்துல இறந்து போனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சந்திச்சு கிட்டத்தட்ட நேற்று முழுக்க அங்கதான் இருந்தோம். இன்னைக்கு மதியம் புறப்பட்டு வந்தோம். அங்க நேரடியாக விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க அந்த கிராமம் பார்த்தா காட்டை ஒட்டி தான் இருக்கு. ஒருத்தர் வீட்டுல இருந்து பார்த்தா ஒரு 500 மீட்டர் தான் காடு. அவங்க ஆடு மாடு வளர்க்குறாங்க. இந்த மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு காட்டுக்கு போகவும் வரும். அது இயல்பா நடக்கிற விஷயம். அங்க மேய்ச்சலுக்கு எப்பயுமே போயிட்டு வரும். அன்னைக்கு பார்த்தா வழக்கமா அந்த மாடுகள் போன 2 மாடு திருப்பி வரலன்னு சொல்லிட்டு தேட போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் போய் தேட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கும்போது சொல்றாங்க, ஒரு மாட்டோட விலை கிட்டத்தட்ட 30,000 40,000 ஒரு மாட்டு விலை. அப்படிங்கும்போது 2 மாட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 70,000 80,000 இருக்குது. அப்படிங்கிற சூழல்ல அந்த 2 மாடு வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க தேட வாழ்வாதாரம் அவங்களுக்கு தேட போயிருக்காங்க. தேட போகும்போது ஒரு 4 பேர் போய் தேடி இருக்காங்க. தேடும்போது அது கிடைக்கல. அங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. எப்படியா அங்க எங்கேயா கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா காட்டுல இரவு முழுக்க விட்டாக்கா திருத்தங்க தான் அடிச்சு கொண்டுட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அதனால தேடி பிடிச்சி எங்கேயாவது கூப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. போனவங்க ஒரு பாறையில படுத்து தங்கியிருக்காங்க. என்ன மாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு
2 மாடு காணாம போனது உண்மைதான். அங்க தங்கியிருக்காங்க. அப்போ தங்கியிருக்க சூழல்ல வந்து 2 வாகனங்கள்ல 2 ஜீப்ல வந்துட்டு இவங்க வந்திருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ். அது 2 ஜீப்ல வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 2 ஜீப்ல வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6, 7 பேர் வந்திருப்பாங்க. 2 ஜீப்ல வந்திருக்காங்கன்னா. இந்த அதாவது இவங்க போனதை தெரிந்து கொண்டு முன்கூட்டி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து சொன்ன தகவல் முன்கூட்டியே ஃபாரஸ்ட் ஆபீசர் காட்டுக்குள்ள 4 பேர் போறாங்கன்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தெரிஞ்சு இவங்க போயிட்டு இது தெரிஞ்சு கொண்டு திட்டமிட்டே வந்து அவங்கள வந்து எடுத்த உடனே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இல்ல அவங்க தான் ஷூட் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஷூட் பண்ணதுக்கான காயமும் கிடையாது, அதுக்கான எதுவுமே கிடையாது. அதே சமயத்துல இவங்களை ஷூட் பண்ண 3 ஒருத்தர் ஷூட் பண்ண ஒருத்தர் தப்பிச்சு ஓட்டுக்கிறாப்ல. அவர் தப்பிச்சு போனது நல்லதா போச்சு. அவர் மட்டும் தப்பிக்காம இருந்திருந்தால் இந்த 4 பேரையும் கொண்டு ஆத்துல போட்டிருப்பாங்க. எங்கேயாவது எரிச்சுதான் தெரிஞ்சிருக்காது. காட்டுக்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட், அது கொடிய மிருகங்கள் இருக்க பகுதி. கிட்டத்தட்ட அந்த காட்டுல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ல மேகதாட் என்ற அந்த டேமும் அங்கதான் வருதுங்க. அந்த மேகதாட்ட பகுதி அங்கதான் வருது. டேம் கிடையாது, டேம் கட்ட பிளான் போட்டுதாங்க பாருங்க கர்நாடக அரசு. அந்த மேகதாட் என்ற பகுதி அங்கதான் அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ல வருதுங்க. சுடப்பட்ட இடம் இந்த மேகதாட் அந்த பகுதியில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான நிகழ்வு. இது வந்து இந்த அரண்ய இலாக்கா, இங்க வனத்துறை வந்து திட்டமிட்டே பண்ணிருக்குங்க. ஏன்னா அவங்க மான் வேட்டையாடுறதா கூட கடந்த 2-3 நாள் கூட இந்த சுற்று வட்டார பகுதிகளில் வந்துட்டு காட்டு பண்ணி அதை வேட்டையாடிருக்காங்க, மான் வேட்டையாடிருக்காங்க. அது போன்றவங்கலாம் வந்து அந்த வேட்டையாடின மான் தோல் கறி இதெல்லாம் அதோட பிடிச்சி உட்கார வச்சு புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு அமைச்சு சிறை காமிச்சிருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிற நிகழ்வு. ஆனால் இவங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மாடு காணாம மாடு காணாம பிடிச்சி போனவங்க தான். அவங்க சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. தமிழகன்ற காரணம் தாங்க இவங்க வெளிப்படையா கையில பேச துப்பாக்கி தயங்குறாங்க. இருந்ததா? இந்த மாடை தேடி போனவங்க கையில துப்பாக்கி இருந்ததா? துப்பாக்கி இருந்ததுன்னு சொல்றாங்க இவங்க. துப்பாக்கி இருந்ததுன்னு சொல்றாங்க. அதே சமயங்கள்ல இந்த பாடி எல்லாம் வந்து நேத்து அடக்கம் பண்றாங்க. அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்ததுங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட கலந்து கொண்டாங்க. இதுல வந்து கர்நாடகாவை சேர்ந்த அந்த ஒரு அனு பிரகாஷ் சொல்லுவாங்க, விவசாய சங்க தலைவர். அவருடைய போராட்டம் உண்மையிலேயே மதிக்கத்தக்கது. அவர் நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய உலகம் அறிய செய்யற மாதிரி இந்த பெரிய ஆபத்து கொண்டு கன்னடர் தான். ஒரு தமிழர்களுக்காக நீதி கேட்டு அவர் போராடினாரு. ஒரு பெரிய அளவுல மக்கள் 5000 மேற்பட்டவங்க கூடி சாலை மறியல்லாம் செய்து அந்த போராட்டத்தின் போது அந்த தொகுதி எம்எல்ஏ மஞ்சுநாத்னு சொல்லிட்டு அவரு ஜேடிஎஸ் ஜனதாதள கட்சி சேர்ந்தவர். அவர் உண்மையிலேயே அவருக்கு தமிழ் நன்றி கடன் செய்ய நன்றி செலுத்தணும். ஏன்னா அப்பேற்பட்டவர் அந்த போராட்டத்தில் அவருக்கு கூட இருந்து அவங்களுக்கு முகம் சுளிக்காம எல்லா விதத்திலும் உதவியா இருந்திருக்காப்புல. இந்த மஞ்சுநாத் எம்எல்ஏ அவர் நிறைய உதவியா இருந்திருக்காரு. ஆனா காவல்துறை கூட வெளிப்படையா பேசிக்கிறாங்க, இல்லைங்க இது ஆதாரப்பூர்வம் சொல்ல முடியாது. அவங்க எல்லாமே சொல்றாங்க இது பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சொல்றவங்க காலுக்கே சுட்டுக்கலாம், முட்டில சுட்டுக்கலாம். இங்க நெஞ்சிலையும் கழுத்துலையும் சுட வேண்டிய அவசியம்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு கர்நாடக சட்டசபை கூட இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் எதிர் பேசியிருக்காரு ராமலிங்க ரெட்டி, ஃபாரஸ்ட் அந்த துறையை சேர்ந்தவர், வனத்துறை சேர்ந்த இவர் ராமலிங்க ரெட்டி இன்னைக்கு பேசியிருக்காரு மினிஸ்டர் சட்டசபையில. என்ன பேசியிருக்காருன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன ஜோடிச்சு என்ன சொல்லிச்சோ அதுதான் அங்க பேசுறாரு. அவங்க வந்து மான்கறி வச்சிருந்தாங்க, சுட்டு பிடிக்கப்பட்ட அன்னைக்கு மான்கறி இல்லை, மான்கறி அந்த கறியும் சுட்டு பிடிக்கப்பட்ட அன்னைக்கு கறி கிடையாது. அவங்க மருத்துவமனை கூட்டு போனாங்க, அப்ப கறி கிடையாது. இது பெரிய செய்தியாச்சு, போடும்போது கறி கிடையாது. ஆனால் இது நேற்று போஸ்ட்மார்டம், அந்த நேற்று போஸ்ட்மார்டம் எரிச்சிட்டாங்க பாருங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்போ செய்தி வருதுங்க, நேற்று மதியத்திலும் செய்தி வருது. அவங்க பிடிக்கப்பட்ட போது அங்க அந்த இடத்துல மான்கறி இருந்தது, கத்தி இருந்தது, ஒரு துப்பாக்கி இருந்தது, அது மட்டும் ஒரு செப்பல், ஹவாய் செப்பல். அந்த செப்பல் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் கூட பிக்கலைங்க, ஒரு ஹவாய் செப்பல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த விட்டு வருது. காட்டுக்குள்ள போறவங்க கொஞ்சம் அந்த கூட மண்ணு மண்ணா ஆயிட்டு இருக்கும். அந்த செருப்படி புத்தம் புதுசா இருக்கு. அதாவது இவங்க இதை பார்க்கும்போது தெரியுதுனாக்கா, இவங்க செய்த தவறிலிருந்து தப்பிப்பதற்காக கர்நாடக அரசுக்கு இவங்க கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இதை திட்டமிட்டு சில ஐடியா கொடுத்து அவங்களுக்கு வழக்கை ஜோடிக்கிறாங்க.
ஆதாரங்களை இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக சேகரிக்கிறாங்க. ஓகே. இல்ல இதுல ஏற்கனவே வேற சில முரண்பாடுகள் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையிலே இருந்தது. உதாரணமா இப்ப அண்மையில நடக்கிற மேகதாது பிரச்சனையில அங்க வாட்டாள் நாகராஜ் தலைமையில பந்த் எல்லாம் அறிவிச்சாங்க, பார்த்தோம். ஏற்கனவே அதற்கு முன்பாக காவிரி பிரச்சனையில உங்களுக்கு தெரியும் 2009 வாக்குல எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை, 2009 இருந்து 11 வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உச்சத்துல இருந்தது. எரிப்பு, போராட்டம், வன்முறை, கலவரம் எல்லாம் வெடிச்சது. அதுக்கு முன்பாக நினைக்கிறேன் வீரப்பனுடைய விவகாரம், அதுவுமே அங்க ஒரு பெரிய பேசு பொருளா இருந்திருக்கும். ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமார கடத்தப்பட்ட வழக்கத்துல இருந்து வீரப்பனுடைய ஆளுமை, அந்த வீரப்பனுடைய ஆளுமைங்கிறது காட்டு பகுதியில சத்தியமங்கலம் வழக்காடு தொடங்கி கர்நாடகா வரைக்கும் 3 மாநிலங்களுடைய காட்டுப்பகுதி வீரப்பன் கையில இருந்தது அப்படின்னு. சோ இந்த விவகாரங்களுடைய பிரதிபலிப்பு இந்த சம்பவத்துல இருக்கா? இது வரைக்கும் அந்த விவகாரத்தை பத்தி யாருமே பேசல, செய்திகள் ஊடகங்களும் எதுலையுமே வரல. ஆனால் எனக்கு நேற்று ஒரு அந்த ஊரை சேர்ந்தவர் ஒருத்தர் ரகசிய தகவல் கொடுத்தாரு எனக்கு. என்னன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 4 பேர் சேர்ந்து கொண்டு 94 நினைக்கிறேன், வீரப்பனாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட கர்நாடக 4 காவல்துறை அதிகாரிகளுடைய படங்களை வைத்து மாலை போட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 14க்கு. அது ஒரு கன்னட லவ் கன்னடான்னு ஏதோ ஒரு சமூக வலைத்தளம். அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா வீரப்பனால் சுட்டுக் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரி இந்த நாளை இதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 14 அந்த போஸ்ட் அதுல வருதுங்க. அந்த போஸ்டும் நான் பாக்குறேன், தற்செயலா பாக்குறேன் இன்னைக்கு ஆகஸ்ட் 14 அந்த போஸ்ட். அதே மாதிரி நேற்று அங்க சம்பந்தப்பட்ட நபர், அந்த ஊரை சேர்ந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு, இவ ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு அவங்களுக்கு தமிழக பார்த்தாலும் எரிச்சல், என்ன தமிழ்நாட்டுக்காரங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க, இங்க டேம் கட்டக்கூடாதுன்றது, அது தண்ணி விடக்கூடாது சொல்றது. ஆனா தமிழர்கள் யாருமே அந்த அப்பாவையும் அவங்க கூலி வேலை பண்றவங்க தமிழ்நாட்டு அரசுக்கு ஆதரவோ எந்த அரசுக்கும் ஆதரவா பேசுறதுல அவங்க புழைக்கிறதுனாவோ சம்பாதி அப்படிதான் இருக்காங்க தவிர அந்த தமிழை பார்த்தாலும் எரிச்சல். இதை நிறையவங்க தமிழ்நாட்டு தலைவராகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாம் பேச தயங்குறாங்க. நான் உங்களுக்கு வெளிப்படையா போட்டு உடைக்கிறேன், இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க கேட்ட சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல இந்த இறந்த பேர் சில பேர் பதிவு போடுறானுங்க கமெண்ட்ஸ்ல, தமிழ்காரங்க சாப்பிட்ட விடு, கொங்குருங்க சாப்பிட்டோம், சந்தோஷத்தை வெளிப்படுத்தி போடுறானுங்க, ஒரு 10-15 பேர் போடுறானுங்க. அப்போ இந்த கன்னட மக்களுக்கு அந்த இனவரி கிடையாதுங்க. இந்த காவல்துறை அதிகாரிகள், ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு அந்த இனவரி இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா அவங்களை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் வரவே இல்லையே, என்ன காரணம் சுட்டுக் கொள்றதுக்கு? அப்படியே சுட்டுக் கொண்டா கூட அந்த இடத்துல அவங்க அந்த எவிடன்ஸ் எதுவுமே காட்டல. நேற்று காட்டுறாங்க, அந்த கறி அதுன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி தான் காட்டுறாங்க. அந்த சொல்லுங்க. நீங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேர்ல போய் சந்தித்தீங்க, எந்த ஊரு, அந்த குடும்பத்தினர் என்ன சொன்னாங்க, அதை பதிவு செய்யுங்க. முதல்ல மரியமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கர்நாடகா மாநிலம் சாமராஜநகர் மாவட்டம் அன்னூர்ன்ற பஞ்சாயத்து டவுன். அது அன்னூர் டவுனு. அன்னூர்ல இருந்து அன்னூர் தொகுதி. அது அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க. அந்த 20 கிலோமீட்டர் அந்த ரோட்ல சாலைகள் கூட வரைக்கும் போடல, மோசமா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை தான் பேருந்து போகும். அப்பேற்பட்ட ஒரு குக்கிராமம், காட்டுப்பகுதி. அங்கதான் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா இந்த மூணுல ஒரு வீடு, 1 கிலோமீட்டர் 4-5 வீடுங்கன்னா அங்க 2 கிலோமீட்டர் ஒரு 4 வீடு, அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த வசதியுமே கிடையாது. தமிழர்கள் ரொம்ப அந்த கொடுமையில இன்னும் இந்த என்ன சொல்றது, இன்னும் பல வசதிகள் கூட கிடையாது, அந்த அரசு செஞ்சு கொடுக்கல. சாலை வசதியே கிடையாதுன்னு பாருங்க. நேற்று நான் பாக்குறேன், ஒரு பேருந்துல நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பிரெக்னன்சி ஒரு பெண்கள் 2 பேரு, நிறைய மாத கர்ப்பிணி, அவங்க பேருந்து ஏறுறாங்க. அந்த பேருந்து மேடு பள்ளம் தூக்கி போட்டு அப்படி போகுது. இதுல எப்படிதான் போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா நம்ம தங்கை, நம்ம வீட்டு பெண்களோ, நம்ம மனைவியோ இந்த கர்ப்பிணியா இருந்து அந்த அந்த பயணம் போகும்போது, இந்த 4 மாதம் 5 மாதம் கர்ப்பிணியா இருக்கும் போதும் அந்த பேருந்துல அந்த மேடு பள்ளங்களை போகும்போது அந்த வழி வேற நமக்கு தெரியும். நமக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய வசதிகள் எதுவும் இல்லைங்க.
போனவொடனே நாங்க அதை என்ன பண்ணோம், மரியமங்கலம் மரியமங்கலம் கிராமத்துக்கு போனோங்க. அங்க போனே அந்தோணி சாமி அவரை பார்த்தோம். அவருடைய வீட்டுக்கு தான் போனோம். சுட்டுக் கொல்லப்பட்ட அந்தோணி சாமி வீட்டுக்கு போயிருந்தோம். அவருக்கு 2 பிள்ளைகள். அவங்க பார்த்தா கண்ணீர் விட்டு கதறாங்க. அவங்க அப்பா அம்மா அழறாங்க. தங்கச்சி தங்கச்சி அழறாங்க. அந்த குடும்பமே கண்ணீர் விட்டு கதறுது. "இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களே, எங்களுக்கு இந்த பணத்தை விட முதல்ல அவனை கண்ட நிக்க வச்சு சொல்லணும். அவனுக்கு கொடுக்க போற தண்டனை வந்து இனி யாரும் கிடைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. போராட்டம் போது கூட, டேய் இந்த வனத்துறையில இருக்கிற நாயை சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தையில உபயோகம் பண்ணி கூட பேசி கோவத்தை வெளிப்படுத்தினாங்க. தமிழர்களுக்கான வீரத்தை நான் இது கண் கூட பார்த்தேன். பணம் பெருசா பணத்தை இப்போ பணத்தை வாங்கிட்டு அமைதியா போற ஆட்கள் கிடையாது அவங்க. அந்த கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. பணம் முக்கியம் கிடையாது, அது வாழ்வாதாரத்துக்காக பணம் தேவைப்படுது. ஆனால் இங்க இந்த பிள்ளைங்க நடுத்தல விட்டு போறோம், இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரு சொல்லிட்டு அந்த குடும்பம் ரொம்ப வருத்தப்படுது. ஆஹ் மரிமங்கலம் அது ஆன உடனே ஜெகநாதன் தொட்டிங்க, ஜான் ரோஸ் பீட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஜெகநாதன் தொட்டி, ஜான் ரோஸ் பீட்டர், அங்க போயிருந்தோம். அவங்க வீட்டையும் பார்த்தா 2 பிள்ளைகள். அங்க பார்த்துட்டு அவங்க பாவம் கட்டிட்டு அழறாங்க. என்ன ஒரு கொடுமைனாக்கா, இந்த அந்தோணி சாமி சொன்ன பாருங்க, அவங்களுடைய மனைவியுடைய தம்பி தான் வந்து ஜான் ரோஸ் பீட்டர். அந்தோணி சாமியுடைய கணவன், அதாவது அந்த அம்மாவுடைய கணவன் இறந்துட்டாங்க, அந்த அம்மாவுடைய தம்பி இறந்துட்டாங்க. 2 பேரும் ஒரு குடும்பம் சேர்ந்தவங்க. அந்தோணி சாமி இறந்துட்டாரு, அவங்க மச்சான் ஜான் ரோஸ் பீட்டர் அவரு இறந்துட்டாப்ல. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த குடும்பம் ரொம்ப வறுமையில தான் இருக்குது. அதை தவிர்த்து தோமையார் பாளையம் என்ற பகுதிக்கு போயிருந்தோம். அங்க குமாரன் ஒருத்தர், அவர் சந்திச்சோம். அவர் பார்த்தா அவங்களுக்கும் 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகள் சின்ன பண்ணுவாங்க தெரியல, சின்ன எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க தான். பார்த்தா கண்ணீர் வருது. அவரும் இந்த வீடு கட்டியிருக்காப்புல. வீடு கட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை திறப்பு விழாக்காக வீடு கட்டி பெயிண்ட்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஒரு வீடு இருக்குது அந்த பகுதியிலேயே. இந்த ஞாயிற்றுக்கிழமை திறப்பு விழா, இந்த வீடுக்கு கிரகப்பிரவேசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிகழ்வு இருக்கு. அதுக்குள்ளேயே எப்படி அந்த துக்கமான சம்பவம் நடந்துச்சு சொல்லிட்டு சொல்லி கண்ணீர் விட்டு அழறாங்க. எங்களுக்கு கர்நாடக அரசு வந்து இந்த அரசு அறிவிச்ச தொகை 5 லட்சம் தான் அறிவிச்சுக்குது. அந்த எம்எல்ஏ வந்துட்டு மஞ்சுநாத், அவரு சொந்த பணத்துல இருந்து ஒரு 10 லட்சம் தர சொல்லியிருக்காப்ல. 15 லட்சம் ஆச்சுங்க. அடுத்து வந்து நரேந்திரான்னு சொல்லிட்டு அவரு எக்ஸ் எம்எல்ஏ, அவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். இப்ப பிரசன்ட் எம்எல்ஏ வந்து அவர் ஜேடிஎஸ் மஞ்சுநாத். ரொம்ப நல்ல சிறந்த மனிதர். அவர் மனிதத்தோட நடந்துருக்கிறாரு. கண்டிப்பா நான் இந்த ஊடகத்தை நடித்து வச்சுக்கிறேன். அப்புறம் எக்ஸ் எம்எல்ஏ நரேந்திரான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சேர்ந்தவர், அவரு ஒரு 2 லட்சம் கொடுத்துருக்காப்புல இந்த 3 பேருக்கும். இன்னொருத்தர் மருத்துவமனையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காப்புல. அவருக்கு தெரியும் யாரும் உதவி செய்யல. அவருக்கும் உதவி செய்ய வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்குற இந்த குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 4 கோடியாச்சும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அந்த 5 லட்சம்ன்றது வந்துட்டு அது சும்மா அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பணம். இந்த உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு. கண்டிப்பா நீங்க சொன்னது போல அந்த குடும்பங்கள் வந்து நீங்க அனுப்பின காணொளிகளை பார்த்தோம். 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கான ஒரு அந்த இழப்பீட்டுக்கான தொகையை வந்து அவங்க கேட்கிறாங்க. தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இந்த விவகாரத்திலே தமிழக முதலமைச்சரோ இல்லை தாவேகா கட்சி சார்ந்து அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள், பேச்சுகளை பார்த்திருப்பீங்க. அது மனநிறைவை தருகிறதா? விமர்சனங்கள். தமிழக முதல்வர் வந்து அறிக்கை விட்டுருக்காப்புல, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது ஏற்புடையதுன்னு சொல்லியிருக்காப்புல. அதே சமயத்துல கர்நாடக அரசும் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் மக்கள் போராட்டத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு போராட்டம் நடக்கும் எதிர்பார்க்கல. இந்த போராட்டத்துக்கு 5 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் அதே சமயத்துல நம்ம மேல வந்து நமக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரியே செயல்படுறாங்க. இதை பத்தி விசாரிக்கணும், யார் தவறு செய்திருக்காங்க, கண்டிப்பா நடவடிக்கை சொல்றாங்க. அப்படியும் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன ஜோடிச்சு சொல்லுதோ அதை தான் வந்து கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரும் சரி, ஃபாரஸ்ட் அரணி இலாக்கா ஃபாரஸ்ட் மந்திரி நம்ம ராமலிங்க ரெட்டி அவரும் அதே தான் சொல்றாப்புல. கடைசியில இதெல்லாம் இவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப்புறம் கடைசி சொல்றாங்க யார் தவறு செய்யணும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க அப்பாவிகள், இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி இவங்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது, துப்பாக்கியில சொல்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது, அந்த கேள்வி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதே நாங்க தமிழகத்துல வந்து
பெரிய அளவுக்கு ஆதரவு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த எதிர்ப்புக்கு டி கே சிவகுமார் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காப்ல. என்ன பதிலடினாக்கா, உங்க வேலையை நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல. நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா. தமிழ்நாட்டுல உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இந்த விஷயம் தலையிடான்னு சொல்றாரு. அது எப்படி ஒரு இங்க பாதிக்கப்பட்டது கர்நாடகத்தை சேர்ந்த மக்கள் தான். முதல்வர் உரிமையோட சொல்றாரு டி கே சிவகுமார். அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி தான். ஆனா கர்நாடகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் இவங்க தமிழ்நாட்டின் தமிழர்கள் தமிழர்கள் பாதிக்கப்படும் போது உலகத்தின் எந்த மூலை தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் தாய் தமிழகத்திலிருந்து தமிழக முதல்வர்கள் குரல் கொடுக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது, கேட்கக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. இது அவருக்கு நம்ம கர்நாடக முதல்வருக்கு தெரியல. இதை தமிழக முதல்வர் எடுத்து பேசணும். கூட்டணி கட்சியின் கடந்து போறாரா இல்ல இந்த விஷயத்துல எங்க தமிழர்களுக்கு ஆதரவா, மக்களுக்கு ஆதரவா எதிர்த்து உண்மை வெளிவரும் மாதிரி சில நடவடிக்கை எடுப்பாரான்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே சமயத்துல முதல்வர் பேசுறது ஏற்கும்படி இல்லை கர்நாடக முதல்வர். என்னன்னாக்கா இந்த வேலையை நீங்க பாருங்கனாக்கா, தமிழ்நாட்டுல கர்நாடகக்கூடிய கேட்ட சொன்னார் சொல்லிட்டு சிலம்பரசனை வந்து சிலம்பரசனை வந்து கைது பண்ணிட்டாங்க குண்டர் சட்டத்துல. சிலம்பரசனை வந்து காணக்கூடிய கடுக்கும் தவறுதான், அதை நாங்களும் உண்மையை கண்டிக்கிறோம். ஆனால் அவரை கோவப்படுற மாதிரி இங்க இருந்து போன டிடில போன சில அந்த டிரைவர்ஸுங்க அவர் கோவத்தை தூண்டுற மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசி அவர் அடிக்கிற மாதிரி அதை தூண்டினாங்க. இவரும் கோவப்பட்டு அடிச்சாப்புல. இவங்க அழகா அந்த வேலையை பண்றாங்க இந்த இனக்கலத்தை உருவாக்குறதுக்காக. அவர் கோவப்பட்டு சிலம்பரசை அடிச்சு அதை வந்து வைரல் ஆக்கி இங்க பெருசாக்கி கர்நாடக ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வர் தமிழ்நாட்டு சவுத் ஐஜி டிஐஜி வருவாங்க, டிஐஜி சவுத் ஐஜி சவுத் டிஜிபி வராங்க சவுத்ல ஐஜி. சவுத் ஐஜி யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு ஒரு கர்நாடகா சேர்ந்தவர் தான். பாருங்க கனெக்ஷன், காவல்துறை அதிகாரி கர்நாடகா, சவுத் காவல்துறை அதிகாரி தென்மண்டல ஐஜிங்க. அவரு கர்நாடகா சேர்ந்தவர். பரமேஸ்வர் பேசுறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு. காடமைப்புகள் அழுத்தத்தை கொடுத்ததன் பேர்ல பரமேஸ்வர் உடனே பேசி, அதாவது கர்நாடக ஹோம் மினிஸ்டர் பேசி அங்க காவல்துறை அதிகாரி இவங்க இருக்கிறதால உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி குண்டாஸ்ல போடுறாங்க, எவ்வளவு ஒரு கேவலம். அப்ப தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி தமிழ்நாட்டு அதிகாரிகளும் சரி கையாளாகாத திறமை தான் ஒன்றும் இருக்காங்க. இது தட்டி கேட்டு சிலம்பரசை வெளியே கொண்டு வந்துருக்கணும் இல்ல. நான் கர்நாடகா இருந்தா கூட நான் நேரத்தை தான் பேசுறேன். நான் தமிழர்களுக்கு ஆதரவாவோ கர்நாடக எதிராவோ பேசல. இந்த சிலம்பரச விஷயங்களும் இருக்கு, உண்மையை பேசுறேன். என்னோட வீடுல ஆதாரம் நிறைய இருக்கு. அப்போ இவ்வளவு நாள் சிலம்பரசை உழைச்சிட்டு நம்முடைய கையாள தனக்கு தானே காட்டுது. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி தமிழ்நாடு எந்த கட்சியா இருந்தாலும் லட்சம் பேர் திரட்டி மாநாடு நடத்திக்கிறது எல்லா கட்சிக்கும். 1,00,000 5 லட்சம் 10 பேர் திரட்டி மாநாடு நடத்துகிறது. அந்த 5 லட்சம் பேர் திரட்டி ரோட்ல இறங்கி தமிழுக்காக போட தெரியாதா? இந்த 5 லட்சம் பேர் திரட்டி சிலம்பரசை வெளிக்கொண்டு வர எனக்கு தெரியலையா? இல்ல எல்லா கட்சியிலும் நான் முன் வைக்கிறாங்க எந்த கட்சியா இருந்தாலும். அதே போல எங்களுக்கு நேற்று ஆதரவா இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு சொல்லுங்க. இருங்க வர்றேன். நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமாக இது தமிழ்நாட்டுல பார்க்கிறாங்களா? நீங்க சொன்னது போல விஜய் வந்து கண்டிக்கிறாரு அப்படிங்கறதுனால மற்ற ஏனைய தமிழ் தேசிய அமைப்புகள் திரண்டு நீங்க சொன்னது போல வீதிக்கு வரல. எவ்வளவு பெரிய சம்பவமாக கர்நாடகாவிலே 3 தமிழர்கள் அதுவும் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காருங்கிற வாதத்தை நீங்க வைக்கிறீங்கும் போது அதற்குண்டான ரியாக்ஷன் இங்க இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளுக்கிட்ட இருக்கிறதா? ஒரு வெறும் கண்டன அறிக்கைகளை தவிர இல்ல. எனக்கு இந்த கண்டன அறிக்கை மீது நம்பிக்கை கிடையாது. அதே சமயங்கள்ல பெயருக்காக வந்து அறிக்கை விட்டுட்டு வாய்க்கையே பேசுறாங்க பாருங்க. நாங்க 1,00,000 பேர் தண்டு வருவோம். நீங்க செயல்ல காட்டணும்ல, எதியா இருந்தாலும் சட்ட ரீதியா காட்டுங்க. ஒரு வன்முறை ஈடுபட சொல்லல. 1,00,000 பேர் திரண்டு தமிழ் உரிமைக்காக போராடுங்க. அத எந்த மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில ஒரு நாகரிகமா, அதே சமயத்தில் சட்ட ரீதியாவும் நீங்க வந்து கோரிக்கை சட்டத்தை அணுகலாமே, வழக்கு போடலாமே. ஏன் செய்யல? அழுத்தம் தமிழ்நாடு அரசும் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தா முடியும், தமிழ்நாடு கட்சிகள்லாம் சேர்ந்தா. ஆனா கர்நாடகத்துல வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் இது வரைக்கும் அப்படி யாரும் நிக்கல. எனக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் மீது எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை போயிடுச்சுங்க. எனக்கு வெறும் பெயருக்கு தான் நம்பிக்கை, சும்மா அறிக்கை தான் விடுறாங்க, வாய்க்கையே பேசுறாங்க தவிர ஒரு விஷயத்தை எப்படி தீர்வு காணணும்னு இது வரைக்கும் இது பண்ணல. நான் ஒரு சின்ன அமைப்பு வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியுது ஒரு விஷயத்தை எப்படி தீர்வு காணணும்னு சொல்லிட்டு.
எங்க அமைப்புல வந்து ஒரு 50-100 பேர் தான் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஒரு 100 பேரை வைத்துக்கொண்டு எனக்கு தெரியுது ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், எப்படி தீர்வு காணணும்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சின்ன சின்ன விஷயம் கடந்து போயிடுறாங்க. ஒரு விளம்பரத்துக்கு கூட கண்டுக்காம சாதாரணமா போறாங்களே. அப்போ எது பெருசா நினைக்கிறேன், சுட்டு கொண்டாதான் பெருசா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து காவிரி கூட வந்து கேபிஎன் பஸ் 40 பேர் கொளுத்துனாங்க, தமிழ் அடிச்சு தொடுத்துனாங்க, லாரி டிரைவர்ஸ் நம்ம இது பண்ணாங்க. அது கூட வந்து பெரிய அவங்க சைட்ல இருந்து பெரிய அளவு எதிர்ப்பு கிடையாது, வரல தமிழ்நாட்டுல இருந்து. சட்ட ரீதியாகவும் குரல் ஒலிக்கல. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசு மாட்ட முடியாதா? செய்யல, எதுவும் செய்யலையே. ஆனா கர்நாடகா காண அரசியல் செய்யறாங்க. இப்ப நான் இந்த பேசுற வீடியோ கூட இன்னைக்கு சில காண ஆதாரமா வைத்துக்கொண்டு இங்க எனக்கு எதிராக செயல்படுவாங்க. நம்ம அதை கண்டு அஞ்சல. ஆனா இருக்க உண்மையை பேச நம்ம பயப்படக்கூடாது. இது நடந்ததுதான் உண்மைங்க. அதே சமயத்தில் நேற்று வந்துட்டு ஜோசப் சார்லஸ் சொல்லிட்டு சர்ச் ஃபாதர், அந்த ஃபாதரை வந்து இந்த மக்களை வன்முறை ஈடுபடாதவாறு ஒருங்கிணைத்து அந்த நல்லடக்கம் முடிகிற வரைக்கும் கொண்டு போனாரு ஜோசப் சார்லஸ். அந்த தோமையார் பாளையம் சர்ச்சுடைய ஃபாதருங்க அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த போராட்டம் உலகறிய செய்த அனூர் பிரகாஷ் விவசாய சங்க தலைவர், அவர் பெரிய ஒரு விவசாயி. அவரு இந்த உலகறிய செய்தவர் அந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்து பெரிய இந்த போராட்டத்துக்கு இந்த அளவுக்கு உலகம் பேசுற அளவுக்கு கவனத்தை ஈர்ப்பது காரணமே வந்துட்டு அந்த விவசாய சங்க தலைவர் தாங்க. அந்த கன்னடர் அவரு. அது மட்டும் இல்லாமல் வெளியே காட சங்கடனைகள், காட சங்கங்கள், அங்க இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 5000 பேர் அவங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் காண அமைப்புகளாகட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாகட்டும், தமிழ் அமைப்புகள் எல்லாமே போராடி ஒரு அண்ணன் தம்பி போல ஒற்றுமையை காமிச்சாங்க. கன்னட தமிழர் பொதுமக்கள் ஒற்றுமையா தாங்க இருக்காங்க. நேற்று அந்த நிகழ்வு எங்களுக்கு வந்து அந்த கண்மணி காட்டுச்சு. உண்மையிலேயே கன்னடிகள் மேல எனக்கு பெரிய மரியாதை வந்திருக்குது. ஆனால் இனவரி கொண்ட இந்த ஃபாரஸ்ட் வனத்துறை அதிகாரிகள் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் இனவரியோட இருப்பாங்க இல்லைங்களா. அந்த 4 பேர் இனவரி கொண்ட காவல்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நான் குத்துமதிப்பா 4 பேர் சொல்றேன். ஆனா இன்னைக்கு சட்டசபையில இப்ப ராமலிங்க ரெட்டி பேசும்போது சொல்றாப்புல 2 ஜீப்ல வந்து போனாங்க, 2 ஜீப்ல போனா 7 பேர் போனாங்கன்னு சொல்றாப்புல. அப்ப 7 பேர் சேர்ந்தா சுட்டு கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7 பேர் போக வேண்டிய அவசியம் என்ன ஆகுது? காட்டு விதரப்பாக தேடி போறதுக்கு. அப்படி வந்து தேர்தல் வாட்டி எதுவும் நடக்கலையே. மாடு மேய்க்க போனாங்க. சரி, உங்க பார்வையில மான் வேட்டையாட போனா கூட 3-4 பேர் போனாங்க. ஆளுக்கு சுட்டு பிடிச்சிருக்கலாமே. அந்த இரவு நேரத்தில் தெரியும் சொல்றது யாரு? கர்நாடக வனத்துறை மந்திரி இன்னைக்கு சட்டசபை விதானசௌதால பேசியிருக்காரு. யாரு? ராமலிங்க ரெட்டி. அவங்க எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் சொல்றது, அதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அது மனப்படம் தான் எனக்கு தெரியுது. நாளைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டதான் மற்றவங்களுக்கும். அதனால எனக்கு அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு உண்மையை கனி வந்துருச்சு. நமக்கு இந்த பக்குவம், நம்ம இவ்வளவு போராடுறோம், நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டா தாங்கிக்க முடியல. அந்த சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, 2 பெண் பிள்ளைகள் ஒருத்தருக்கு, இன்னொரு சின்ன படிக்கிற பசங்க, அந்த படிக்கிற பசங்க 6 அந்த 3 குடும்பம் சேர்ந்த பிள்ளைகளுக்கும் சரி, இன்னொருத்தர் அடிபட்டிருக்காரு. 4 குடும்பத்துக்கும் அந்த பசங்க படிச்சுட்டு வேலைக்கு போற வரைக்கும் கல்வி செலவை ஏற்றுக்கணும். அது கர்நாடக அரசா இருந்தாலும் சரி, தமிழக அரசா இருந்தாலும் சரி ஏற்றுக்கணும். அதே போல அந்த குடும்பத்துக்கு கொடுத்த இழப்பீடு, இந்த அரசு கொடுத்த 5 லட்சம், அது பத்தாது. கண்டிப்பா ஒரு 3 கோடி நான் குடிச்சு கொடுக்கணும், ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்கணும். இது கர்நாடக தமிழ் சார்பாக நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். நீங்களும் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போங்க. கர்நாடக அரசு செய்யும்ட்டு இவங்க விட்டுட வேண்டாம். கர்நாடக அரசு செய்யட்டும், தமிழக அரசும் எங்களுக்கு செய்யணும். அப்புறம் நேற்று இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவனே எம்எல்சி ஒருத்தர் ஈவன் டிசோசா அவர் வந்திருந்தாரு. அவரும் எஸ்பி கிட்டலாம் பேசினாப்ல. அவர் எம்எல்சி அவர் வந்தாப்ல. அடுத்து எம்எல்ஏ மஞ்சுநாத் அவர்களை போய் நான் நேற்றே சந்திச்சோம். கர்நாடக பாதுகாப்பு வைக்கிறேன்னு நேற்று போய் அவர் எம்எல்ஏ சந்திச்சு அவருக்கு நன்றி தெரிவிச்சு கோரிக்கை வச்சோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 கோடியாச்சும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா அது மட்டும் இல்ல, அந்த சாம்ராஜ் நகர் அந்த அன்னூர் தொகுதியில தமிழர்களுக்கு எப்படி இந்த எம்எல்ஏ பாதுகாப்பா நிக்கிறாரோ, அவர்தான் உண்மையான ஒரு கன்னட ஒரு ஒரிஜினல் கன்னடிகன் வந்தாங்க. அந்த ஆள் தான் கன்னடிகருங்க.
ஒரு அன்பு மிகுதி அவன் வந்துருச்சு. அவர் தான் உண்மையா ஒரிஜினல் நல்ல ஒரு கன்னடத்தை தாய் பிறந்தவர், நல்ல நல்ல மனிதர் அவரு, மனிதநேயம் மிக்கவர், ஒரு இந்தியன் சொல்லிக்கக்கூடிய தகுதி உடையவர். ஏன்னா தமிழ் மக்களுக்கு கூடயே கூட பிறந்த அண்ணன் போல இருந்து அந்த இறுதிச்சடங்கு முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம இருந்தாரு. நேற்று இரவு பகல் பாராம அந்த மக்கள் கூட இருந்தாப்புல. நேற்று நம்மகிட்ட பேசியிருக்காரு. நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம். எம்எல்ஏ கிட்டயும் கோரிக்கை வச்சிருக்கோம், அந்த எம்எல்சி கிட்டயும் கோரிக்கை வச்சிருக்கோம். நல்லது நடக்கும் நினைக்கிறோம், முயற்சி பண்றோம். இது தமிழக அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தா நடக்கும். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ராகுல் காந்திக்கு, ஏன்னா அவன் கூட்டணி கட்சி தானே, ராகுல் காந்திக்கு அவர் சொன்னாக்கா, ராகுல் சொன்னா டி.கே. சிவகுமார் கேட்பாப்ல. அதனால இப்போ 47 பேர் குடும்பம்லாம் அரசு பதவி கொடுத்துருக்காப்ல, அரசாங்க வேலை கொடுத்துருக்காப்ல. சரிங்களா? அதே போல இந்த 3-4 குடும்பத்துக்கும், அடிப்படை குடும்பம் சேர்த்து 4 குடும்பத்துக்கும் ஏதாவது வீட்டுக்கு அரசு பள்ளி கொடுக்க சொல்லுங்க, அரசு பள்ளி கொடுக்கணும். ஒரு இழப்பீடு 3 பேர் கொடுக்க சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் கல்வி செலவு ஏற்றுக்கணும், என்னுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இனவெறி கொண்டு தமிழர்களை தாக்கிய அந்த காவல்துறை வனத்துறை பொறுக்கிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தமிழர்கள் மீது, அப்பாவி மக்கள் யார் மீதும், தமிழர்களாகட்டும் கர்நாடகா யார் மீதும், விவசாயிகள் மீது யார் மேல கையை வச்சாலும் கடுமையான தண்டனை கிடைக்கணும். அது கர்நாடக அரசு விசாரிக்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு விட்டக்கூடாது. அவங்களும் இதுக்கு முன்னெடுத்து சொல்லணும், பெரிய அளவுல நீதி கிடைக்க. ஓகே, இல்ல 2-3 விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. ஒண்ணு இன்னமும் வீரப்பனாருடைய அந்த செயல்பாடுகள், அதை அந்த வஞ்சகம் இன்னும் அவங்க கிட்ட கேரி ஆயிட்டே இருக்காங்கன்னா, இத்தனை வருடங்கள் கழிச்சும் அந்த அளவுக்கு வீரப்பன் விவகாரத்துல இன்னும் பொதுமக்கள் கிட்ட இல்லைங்க, பொதுமக்கள் கிட்ட நான் இல்ல, நான் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேச சொல்றாங்க. வீரப்பனார் எந்த பிரச்சனை இல்லைங்க, அவர் தேடி வர சொல்லி தான் பிரச்சனை கொடுத்தாங்க தமிழர்களுக்கு. ஒரு சில காலமைப்பு சேர்ந்த பிரச்சனை கொடுத்தாங்க. மற்றபடி பொதுமக்கள் கன்னட தமிழர்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த சுற்றுவட்டார கிராமங்கள்ல ஒருத்தருக்கு சார்ந்தா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த பகுதிகளில். ஏன்னா காய்கறி விளைச்சல தமிழ்நாட்டுக்கு போறதும், அங்கிருந்து மாதேஸ்வரம் மலை இருந்து அப்படியே இந்த பக்கம் சேலம், மேட்டூர், அந்தியூர், ஈரோடு, அந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் அங்க விளைவிக்கிற காய்கறிகள்லாம் அங்க போறதும், அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல், இங்க உற்பத்தி பண்ண அங்க போறது, அங்கிருந்து இங்க வர்றது, அந்த மாதிரி ஒற்றுமையா தான் இருந்திருக்காங்க. ஆனா வீரப்பனார் விஷயத்தின் மீது வன்மம் கொண்டு இன்னைக்கும் சில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கதான் செய்யறாங்க. உங்களுக்கு அந்த படத்தை அனுப்புறேன் பாருங்க, அந்த வன்மம் கொண்டு இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, சோ நீங்க சொன்னது போல அந்த பிரச்சனையினுடைய விவகாரத்தினால அந்த வெஞ்சன்ஸை கேரி பண்ணிட்டு இவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போது தமிழகத்திலிருந்து அவர்களுக்கு மீது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை, அந்த குரல் வந்திருக்குது. இந்த குரலை அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க? இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியம் அங்க இருக்கா? அதுக்குதான் டி.கே. கோவப்படுறாரு கர்நாடக முதல்வர். எங்க அரசு, எங்க உள்ள அரசியலை தலையிடாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்றாரு இல்ல, அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. அவங்க அரசு கெட்ட பேர் உட்காந்து பாக்குறாரு, குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த வார்த்தை வருதுனாக்கா குற்றவாளிகளுக்கு தொலை போறாங்க. ஒரு மேலோட்டமா நீதி கேட்கணும் அவங்க சொன்ன வாயோட சொன்னா கூட, பேசுவதா சொல்றாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுதோ அதான் அவங்களும் இது பண்றாங்க. வேட்டைக்கு போனாங்க, துப்பாக்கி கடிச்சிச்சு, எவிடன்ஸ் கடிச்சிச்சு, கறி கடிச்சிச்சு. ஏன் முதல் நாள் கறிகன்னு சொல்றது, 2வது சொல்றது, இப்ப அடக்கம் பண்ணும்போது தான் கறி கிடைச்சதா? இப்ப கேள்விகள் இருக்குது. எப்பயுமே தெரியுங்களா, அரசாங்கங்கள் தங்கள் பக்கம் தவறு இல்லாத தான் காட்டிக்க நினைப்பாங்க. அதை மீறி நம்மளுடைய போராட்டம் மூலியமா தான் நம்மளுடைய நீதி கிடைக்க செய்யணும் நமக்கு. ஓகே, இங்க தமிழ்நாட்டுல குடும்பம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசு நான் கோரிக்கை வைக்கிறேன். அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் வந்துடும் உங்களுக்கு. அந்த பிள்ளைகளை, குழந்தைங்களை பார்த்தா குறைஞ்சபட்சம் அரசியலுக்காக கண்ணை அறிக்கையை விட்டு போயிடாதீங்க. அந்த குழந்தைகளுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, தமிழ் பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாச்சுனாக்கா அந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் தமிழர்களுக்கு இதே நிலைமை தான். மொத்தம் அடங்கி பயந்து காவல்துறை ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு நம்ம உயர்த்த சொல்லி தரணும், இந்திய அரசு சாசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணாக்கா அந்த நீதி கிடைக்கணும், சம்பந்தப்பட்டவனுக்கு தண்டனை கிடைக்கணும். இதுதான் நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். ஓகே, இங்க தமிழ்நாட்டுல ஒரு சில கருத்துக்கள் இருந்தது இல்லையா, நாம எல்லாம் திராவிடர்கள், திராவிட நாடெல்லாம் ஒரு காலத்துல கேட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது
இந்த உணர்வு வந்து திராவிட நாடுன்னு சொல்லும் பொழுது அந்த கன்னடர்கள் அல்லது கன்னட அதிகார அமைப்பு, அரசு அதிகாரம் அவங்க வந்து ஓகே நம்மலாம் திராவிட நாடு அப்படி பார்க்கக்கூடாது, தமிழர்களை நம்ம விரோதமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற புரிதல் அப்ப அவங்களுக்கு வரலையா? திராவிடங்கிற புரிதலே அங்க இல்லையா? ஆமா, எனக்கு திராவிட புரிதல் இருக்கு. இங்க அபி கன்னடிகா ஒருத்தர் இருக்காப்புல, அவர் பெயர் பாருங்க, அபி கன்னடிகா அவருடைய பெயர். அப்படின்னா திராவிட விஷயத்துல அபி கன்னடிகா அவர் பெயர். ஓகே. இந்த திராவிட அமைப்புகள் தமிழ்நாட்டுல நிறைய கூட்டங்களுக்கு அவர் கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க. ம். பெரியார் தொழில் கூட்டம் நடத்திட்டு அவர் கூப்பிட்டு அடிக்க நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க. அவர் பெயர் அபி கன்னடிகா, சரிங்களா? அப்போ கன்னடிகாரர்கள் அபி திராவிடிகாரர்கள் இல்லையா அவரு? அவர் என்ன பண்றாரு, நாங்களாம் திராவிடர் தான் பேசுறாரு. மைக்ல பேசும்போதோ மேடையில பேசும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க தமிழர்கள் பிரச்சனை வரும்போது, தமிழர் தாக்கப்படும் போது, ஏய் அவரெல்லாம் திராவிடர், அவரெல்லாம் யாக்க ஒடித்தீரா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்கள ஏன்டா அடிக்கிறீங்க கேட்க மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டுல போய் திராவிட மேடைகள்ல ஒரு கன்னடர் பேசும்போது அவருக்கு கனிமொழி கலந்துனாங்க. அந்த மேடை கூட பேசினாப்ல, யாரு அபி கண்டிகான்னு சொல்லிட்டு. நீங்க இன்டர்நெட் அடிச்சு பாருங்க தெரியும். நல்ல மனிதர் தான், நல்லா பேசுறாரு, திராவிட ஒற்றுமை பேசுறாப்ல. நீங்க மேடை அளவுக்கு பேசுறீங்க, செயல்பாட்டுல பிரச்சனை வரும்போது யாரும் பேசுறதுல, எவனும் திராவிடம் பேசுறதுல. ஏன் குறிப்பா இங்க பெங்களூர்ல இப்போ ஒரு இதுக்கு பெரியார் படம் வச்சாங்க, பெரியார் பெயர் வச்சாங்க. ஒரு சமுதாய பவனுக்கு ஈவே ராமசாமி பெரியார் பவன் வச்சாங்க. உடனே ஒரு கன்னட புத்தகம் ஒருத்தன் பத்த வச்சுட்டான். ஒருத்தன் இங்க ஒரு சகுனி ஒருத்தன் இருக்கான், தேவராஜ் கவுடான் ஒருத்தர் இருக்கான். தமிழ்னாலே எரிச்சல் அவனுக்கு. தமிழை பார்த்தாலும் பிடிக்காது, தமிழை பார்த்தாலும் பிடிக்காது. தமிழ் தூங்கி வச்சா தமிழ், எப்ப தமிழை திட்டு தான் வேலையே. அவன் அவன் வாழ்க்கை முழுக்க தமிழை திட்டு தான் சாவறான். அப்படி ஒரு நாய் ஒண்ணு இருக்கு இங்க இருக்கு. ஏன்னா நிறைய கண்டர்களை நம்பவா இருக்கிறாங்க, அதனால நான் திட்டாம அமைதி காக்குறேன். அவன் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இங்க தமிழர்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இழிவுபடுத்திட்டு காய்கறி இருக்கிறவங்களை நட்டிட்டு இப்படிலாம் இருக்கான். ஏன் அந்த திராவிடம் பேசலாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? அப்போ திராவிட அடக்கி வைக்கிறது. அப்ப எங்க போச்சு திராவிட பற்று, திராவிட ஒற்றுமை எல்லாம்? தினம் வீடியோ போட்டு இருக்கான், தமிழ் ஆட்சி ஓட்டணும், தமிழ் சலுகை கிடைக்கூடாது, ரேஷன் கிடைக்கூடாது. அந்த நாய்க்கு தெரியல தமிழர்களால் தான் அந்த அரசாங்கம், கன்னடர்களும் தமிழர்களும் தெலுங்குகள் மலையாளிகள் அனைத்து மொழி இங்க கர்நாடகத்தை வச்சுக்கிறவங்களுடைய டாக்ஸ்ல தான் அரசாங்கம் நடக்குது அப்படின்றது இந்த தமிழை இழிவுபடுத்தி பேச ஒரு நாய் அவனுக்கு தெரியல. அந்த ஊடகம் சொல்லிக்கிறேன் நானு, திராவிடம் சொல்றவங்க முதல்ல அவனை அடக்கி வைங்க ஒருத்தன், சரிங்களா? ஆவணங்கள்லாம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நீங்க திராவிடம் மேடைக்கு பேசுறீங்க, பிராக்டிகலா மேடையில பேசுறீங்க. தமிழர்கள் தாக்கப்படும் போது நச்சுக்கப்படும் போது எவனும் திராவிடம் பேசுறதில்லை. நம்மலாம் திராவிடம் சொல்லி அவனை அடக்கிறது கிடையாது, இப்படி வரலாறு கிடையாது. அதனால திராவிடன்னு சொன்னா அது சும்மா அது ஏதோ அதுக்காக டைம் பாஸ், அதுக்காக மேடை போட்டு கூடி பேசிட்டு போறாங்க. ஓகே. சோ திராவிடர்கள் ஏற்படுது இல்லைங்க, கன்னடிகளே திராவிடத்தை ஏற்பது கிடையாது. ஓகே. இப்போ நாங்க சில தகவல்கள் கேள்விப்படுறோம். கன்னட அமைப்பினர் சிலரே வந்து இந்த கர்நாடகா மேகதாது விஷயத்துல கர்நாடகா வந்து தவறா நடந்துக்குது, தமிழர்களை வஞ்சிக்குது, இதை செய்யக்கூடாதுன்னு கர்நாடகா அமைப்புகளே, நேரடி கன்னடம் பேசக்கூடிய கன்னடர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளே வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இப்ப குரல் கொடுக்கிறது, கர்நாடக அரசின் தவறை கண்டிக்கிற செய்திகள்லாம் பாக்குறோம். அது உண்மையா? அப்படியே ஆமா, அதை நானும் பார்த்தேன். அது நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன விஷயம்னாக்கா, சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லைங்களா, சகோதரி சௌமியா அன்புமணி சட்டசபையில பேசினாங்க. அவங்க நிறைய இந்த மேகதாது கட்டா என்னென்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னாங்களாம். ஸோ அதன் அடிப்படையில இங்க நிறைய புரிதல் ஏற்பட்டு அதுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றோம், மேகதாட்டு கட்டுறதும் கட்டாயத்தும் கர்நாடக அரசு கையில இருக்குது, தமிழக அரசு கையில இருக்குது. அதான் ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், நீங்க கட்டுங்க கட்டாம போங்க. இந்த அரசியலை வைத்துக் கொண்டு தமிழர்கள் அடிக்காதீங்க, கர்நாடக தமிழர்களை இழிவுபடுத்தி பேசாதீங்கன்னு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நாங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டா உடனே எங்க இருக்கிறவங்க என்ன பண்றானுங்க, சில காலம் வச்சு அந்த சில பேர் பாத்தியா அவங்க நச்சு ஓட்டணும், அது பண்ணணும் சொல்லிட்டு தமிழ்ல போடுறானுங்க. அதுக்கு ஒருத்தர் போடுறதால அது ஆயிரக்கணக்கா பரவுது, ஆயிரக்கணக்கானவங்க அதை ஷேர் பண்றாங்க, லைக் பண்றாங்க, கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது லட்சமா பெருகுது, வன்முறையை பெருக்குறாங்க, இனவெளி தூண்டுறானுங்க. குண்டாசு சிலம்பரசு போட்டாங்கல்ல, இவங்க மேலதான் போனோம் குண்டாசு. என்ன பண்றது, கன்னடங்களுக்கு ஆதரவா ஒரு ஓமிஸ்டர் இருந்தாரு,
இங்க அவங்களுக்கு ஆதரவா. தமிழர்களுக்கு ஆதரவா தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் தான் நான் இனிமேல் தான் அணுகணும். அநேகமா அடுத்த வாரம் சென்னை வரேன், தமிழக அமைச்சர்கள் சந்திக்க போறேன், கேட்கறேன், நமக்கு ஆதரவு யார் செயல்படுறாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து இது போன்ற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீங்க கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து பேசுறீங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முன்னெடுப்புகளுக்கு குறித்து என்ன கேட்க போறீங்க, பேச போறீங்க விஜய் அவர்களிடம்? இல்ல, இப்போ இந்த சம்பவம் இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னும் தொடர்ச்சியா தமிழர்கள் மீது வந்து நிறைய அவதூறு கிளப்பிக்கிட்டு, நிறைய பிரச்சனை உருவாக்கிட்டு, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தமிழ் அடிச்சு ஓடணுன்ற மாதிரி பல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக இரண்டு அரசும் காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி தான் இருக்காங்க. இவரு வந்து டிகே சிவகுமார் சந்திச்சு பேசினா பல விஷயங்கள் தீர்வு கிடைக்கும், உண்மையிலேயே தீர்வு கிடைக்கும். அப்ப எங்க கோரிக்கைகள் சில வந்து அவர் காதுக்கு போடலாம்னு சொல்லிட்டான். அதை வந்து நாங்கள் மனுவா கொடுப்போம் அவருக்கு. குறிப்பு தமிழ் நலன் தாங்க. தமிழோட உரிமைகள், தமிழ் நலன், இதுதான் எங்க நோக்கம். எந்த விதத்திலும் குறையக்கூடாது. நம்ம இந்தியாவோட தான் வாழ்றோம், ஒரு நாட்டுக்குள்ள வாழ்றோம். ஆனால் கர்நாடகத்துல வாழும்போது நாங்க இதனால வேற பிற மாநிலன்ற வேற நாடுன்ற மாதிரியே சிலர் எங்களை மூன்றாம் தரமா நடத்திட்டு இருக்காங்க. அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதுக்கு தீர்வு கிடைக்கும். எனக்கு தீர்வு கிடைக்குதோ அன்னைக்குதான் வந்து கர்நாடகத்துக்கான ஒரு நிம்மதியான நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இணைப்புல இணைந்து பல்வேறு கருத்துக்களை மிக விரிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னொரு தருணத்துல தொடர்வோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா, ஸ்டூடியோ இல்லையா, கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்ல, ரெண்ட் கொடுக்க தேவையில்ல. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.